தெனாலிராமன் கதைகள் 105. மறைந்த குறை. விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவையில் அரிசி விநியோகம் குறைந்து விட்டதாக ஒரு புகார் வந்தது. யார் மீதும் நேரடியாக குற்றம் சாட்டப்படவில்லை. அரசின் பதிவுகள் அனைத்தும் சரியாக இருந்தன. இருப்பினும் களஞ்சியத்தில் இருப்பு குறைவாக இருந்தது. இந்த குறை எவ்வாறு ஏற்பட்டது என்பது அரசருக்கு புரியவில்லை. அரசர் உத்தரவிட்டார். களஞ்சிய பொறுப்பாளர் கோவிந்தன் அரசவைக்கு அழைக்கப்பட்டான். அவன், அரசே, தினமும் அரிசி வந்ததும் போனதும் கணக்கில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறேன். இதில் எந்த தவறும் இல்லை என்றான். அரசர் பதிவுகளை பார்த்தார். எங்கும் வெளிப்படையான குறை தெரியவில்லை. ஆனால் களஞ்சியத்தில் அளவு மட்டும் குறைந்திருந்தது. அரசர் தெனாலிராமனை அழைத்தார். தெனாலிராமன் முதலில் களஞ்சியத்தை நேரில் பார்க்க அனுமதி கேட்டான். அங்கு அளவு குடங்கள் ஒழுங்காக வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. எந்த குடத்திலும் குறையில்லை. மூடிகளும் சரியாக இருந்தன. அவன் அமைதியாக ஒரு சோதனை செய்தான். ஒரே அளவு அரிசியை வெவ்வேறு அளவு கோப்பைகள் கொண்டு 3 முறை அளந்து பதிவு செய்ய சொன்னான். ஒவ்வொரு முறையும் கணக்கு சிறிது சிறிதாக மாறியது. அப்போது காரணம் தெளிவானது. அளவு கோப்பைகளின் அடிப்பகுதியில் உட்புறத்தில் மெல்லிய வளையம் ஒன்று ஒட்டப்பட்டிருந்தது. அது கணக்கில் தெரியாமல் அரிசியின் அளவை குறைத்தது. அரசே, பதிவு சரியாக இருந்தாலும் கருவி தவறாக இருந்தால் முடிவு தவறும் என்றான் தெனாலிராமன். கோவிந்தனுக்கு உண்மை புரிந்தது. அரசர் தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. கணக்கில் உள்ள முறை தவறாவிட்டாலும் அளவீட்டில் உள்ள குறை நீதியை தவறச் செய்யும். போனா போதுன்னு இந்த வீடியோ பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போனீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி வீடியோ கிடைக்காம கூட போக செய்யும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.